எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு சுக்கிரன் 4 மாதங்கள் வந்து உச்சம் பெற்ற தன்மையில் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பயிற்சியால் எத்தகைய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது? இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு ஏற்றத்தை தருகின்ற வகையில தான் கண்டிப்பா இருக்குங்க. அந்த வகையில பார்க்கும்போது உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன் அப்படின்றவர் ஒரு சுபகிரகம், சரிங்களா? ஒரு சுகபோகமான வாழ்க்கையை நீங்க வாங்கினா சுக்கிரன் நல்லா இருக்கும் உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு பண வசதி, நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்க வாங்கினா கண்டிப்பா சுக்கிரனுடைய வலு கண்டிப்பா உங்களுக்கு தேவை. பொதுவாக இந்த சுக்கிரனை வந்து பாத்தீங்கன்னா அசுர குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருந்தார், நல்லா இருந்தார்னா போதும், கண்டிப்பா அந்த ஜாதகன் வாழ்க்கையில எல்லா விதமான சகல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிச்சிருவாப்புல, சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு சுபத்தன்மை அதிகம் பொருந்திய ஒரு கிரகம் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு அடுத்தபடியா இரண்டாவது மிகப்பெரிய ஒரு சுபர்னாவே அது சுக்கிரன் மட்டும்தான், சரிங்களா? சுக்கிரன் வளர்த்துட்டாவே போதும், எல்லா விதமான சந்தோஷமும் உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த வகையில பார்க்கும்போது ரொம்ப மிகவும் அரிய ஒரு நிகழ்வு. அதாவது சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு 20 முதல் 45 நாட்கள் மட்டுமே ஒரு வருஷத்துல உச்சம் பெற்ற தமிழ இருப்பாருங்க, சரிங்களா? ஆனா இந்த 2025ஆம் ஆண்டு அரிதிலும் அரிதா, மிக அரிதா 4 மாதங்கள் அவர் உச்சம் பெற்ற தன்மையில மீன ராசியில சஞ்சரிக்க போறார், சரிங்களா? அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா தற்போது ரிஷபத்துல குரு இருக்காருங்க, மீனத்துல சுக்கிரன் இருக்காருங்க. அதாவது தன்னுடைய வீடுகளை மாற்றி அமர்ந்திருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ இங்க குருவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடுகளை மாற்றி பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தொடர்புகள் அப்படின்றது இருக்கும். அதாவது மீனத்துல சுக்கிரன் இருப்பாருங்க. அதாவது 2025 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அவர் சுக்கிரன் பயிற்சி ஆயிட்டார், மீனத்துக்கு உச்சம் பெற்றதுல வந்துட்டாருங்க. 2025 மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்ற தன்மையில மீன ராசியில இருப்பாருங்க. ஸோ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா யாருடைய சேர்க்கையெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்க்கை பெறுவார், ரெண்டாவது சனியோட சேர்க்கை பெறுவார், அடுத்து சூரியனோட சேர்க்கை பெறுவார், அதாவது புதனோட சேர்க்கை பெறுவார். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோடையும் இணைவார். அப்போ செவ்வாயை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களோடையும் இந்த சுக்கிரன் வந்து தொடர்பு கொள்கின்ற ஒரு அரிதான ஒரு நிகழ்வா இந்த நிகழ்வு வந்து இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா கொடுக்கும். அது ராசிகளுக்கேற்ப அந்த அமைப்புகள் வந்து வரும், சரிங்களா? சில ராசிகளுக்கு சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும், சில ராசிகளுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் உண்டு பண்ணி கொடுப்பார். சில பேருக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சுக்கிர பயிற்சியை பத்தி பார்க்கலாங்க. சிம்ம ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். சிம்ம ராசி கால புருஷனுக்கு 5வது ராசியா வருங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துல மகம் 4 அட்சர பாதங்களையும், பூரம் 4 அட்சர பாதங்களையும், உத்திரம் 1 அட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சம் பெற்ற தன்மையில அடுத்த ஒரு 4 மாதங்கள் இருக்க போற அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் மறைமுகமான வழியில வரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் வருமானத்தையும் குறிக்கின்ற இடம் தான். ஏன்னா 8ஆம் இடம் எடுத்த உடனே பயப்படக்கூடாது, சரிங்களா? ஏன்னா அது 8ஆம் இடம் மறைவு ஸ்தானமாச்சே, அங்க பிரச்சனை தானே கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சமாகும் போது சில நல்ல விஷயங்களையும் கொடுப்பார். அதுல முதல் விஷயம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவை கொடுப்பார். நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, சடனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமானம், ஒரு லாபம், ஒரு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களை கொடுப்பார், சரிங்களா? அப்போ எல்லாமே கிடைக்கிறது, எல்லாமே வர்றது எல்லாமே ஒரு டக்குன்னு ஒரு என்ன சொல்றது எதிர்பாராத வகையில தான் திடீர்னு கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட பலன்களை தான் அடுத்த ஒரு 4 மாதங்கள் சுக்கிரன் கொடுக்கப்பார். அதே மாதிரி மறைமுகமான வழியில வருமானத்தை கொடுப்பார், சரிங்களா? அதாவது ஏற்கனவே நீங்க ஒரு பிசினஸோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கோ போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செகண்டா ஒரு இன்னொரு இன்கம்காக ஒரு விஷயத்த நீங்க பண்ணுவீங்க, அல்லது ஒரு வேலையை பண்ணுவீங்க, அல்லது செகண்ட் இன்கம்காக சில விஷயங்கள் மேற்கொள்வீங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பத்தி கத்துக்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி கத்துக்கிறது, அதே மாதிரி இன்னொரு ஏதாச்சும் கோர்ஸ் வந்து பண்றது, ஒரு 3 மாச கோர்ஸ், 6 மாச கோர்ஸ் வந்து படிச்சு அதுல ஒரு ப்ராஃபிட்டை பாக்குறது, ஒரு இன்கம் பாக்குறதுக்காக இந்த மாதிரி செகண்ட் இன்கம்காக சில விஷயங்களை நீங்க இந்த 4 மாதங்கள்ல மேற்கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை வந்து கதவை தட்டும்.
நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கும் போது எதுவுமே வராது. எதிர்பார்க்காத சமயங்கள்ல தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வந்து இந்த சுக்கிரன் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த 8ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி காதலிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தா கத்துக்கணும். பொதுவா வந்து சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய காதல் தோல்விகளை அதிகம் பார்க்கின்ற ராசின்னு அது சிம்ம ராசிக்காரங்க தான். சரிங்களா? அதே மாதிரி காதலுக்கு இயங்கக்கூடிய ராசிக்காரங்களும் இந்த சிம்ம ராசிக்காரங்க தான். அதே மாதிரி எப்படி காதலிக்கணும்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்துதான் கத்துக்கணும் கூட. சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்க்கை பெற்றிருப்பார். நம்ம காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவு அப்படின்றது தேவை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கணவனா இருந்தா மனைவியா இருந்தா கணவனிடையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் 3வது நபர்களால ஏற்படும். அப்போ உங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அல்லது நீங்க 2 பேரும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அதுல 3rd பர்சனோட இன்வால்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் வந்து தவிர்த்துடுங்க. சரிங்களா? நான் சொல்றது தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்களால தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படின்றது அந்த குடும்ப வாழ்க்கை அந்த சொல்றதுங்க திருமண வாழ்க்கையில ஏற்படும். சரிங்களா? அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் தனித்து இருக்கிறது வேற, ராகுவோட இணைந்திருக்கிறது அப்படின்றது வேற. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ராகு சுக்கிரன் மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது என்ன தப்பு பண்ணாலும் வெளியே தெரியாது, மாட்டிக்க மாட்டாங்க. அதே மாதிரி செய்யற தப்பு பெருசா இருக்கும். அதே மாதிரி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த காமம் சார்ந்த எண்ணங்களும் மனசுல அதிகமா அலைமோதும். சரிங்களா? அதுலயும் கொஞ்சம் நீங்க கவனம் அப்படின்றது சிம்ம ராசிக்காரங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைவு பெற்றிருக்கிறதும் 8ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகின்ற காரணத்தாலையும் இந்த காலகட்டங்கள் தொழில் வேலை அமைப்புகள்ல சில சில தடைகளை கொடுத்தாலும் கூட அந்த தடைகளை தகர்த்தெறிந்து நீங்க வெற்றி பெறுவீங்க. ஸோ இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு தொழில் வேலை ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்களை சிம்ம ராசிக்காரங்க பார்க்க போறீங்க. அதுலயும் குறிப்பா உங்களோட முயற்சிகள் வந்து எடுத்தெடுப்புல வெற்றி பெறலாம் கூட மீண்டும் மீண்டும் நீங்க முயற்சி செய்யும் போது அந்த முயற்சிக்கு தகுந்த வெற்றி அப்படின்றது உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா உண்டுங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால சில சாதகமற்ற தன்மைகளை சுக்கரன் கொடுத்தாலும் கூட உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துலயுமே உங்க அதாவது நீங்க முன்னாடி நின்று உங்க வாழ்க்கையை நீங்க எல்லாத்தையும் அமைச்சுப்பீங்க. சொந்த காலில் நின்று வாழ்க்கையில வந்து முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. சரிங்களா? உங்களை மட்டுமே நீங்க நம்பி வாழ்க்கையில முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது, இந்த அப்ராட் போறதுக்காக, வெளிநாட்டுல வந்து வேலைக்காக அல்லது தொழிலுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு செய்திக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். ஏன்னா மீனம் அப்படின்றது ஒரு கடலை குறிக்கின்ற ராசி. மீனத்துல ராகுவும் சுக்கிரனும் இணையும் போது கடல் கடந்து அங்க சுக்கிரன் உச்சம். இப்போ கடல் கடந்து வெளிநாடு போயிட்டு அங்க வந்து பிழைக்கின்ற சில விஷயங்களை கொடுப்பார் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிறதுக்காகவோ அல்லது வேலை நிமித்தமாவோ நீங்க பாத்தீங்கன்னா கடல் கடந்து வெளிநாடு போய் வெளிமாநிலத்துல போயிட்டு வசிக்கின்ற ஒரு தன்மை, அங்க வேலை செய்கின்ற தன்மை, அங்க உத்தியோகம் செய்கின்ற தன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணுங்க சிம்மராசிக்காரங்க. சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் அதிபதி 8ல மறையப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு குறிப்பா வியாபாரம் தொழில் போன்ற ஜீவன அமைப்புகள்ல சில சில தடைகள் கொஞ்சம் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தாலும் கூட இந்த ஏப்ரல் மேக்கு பிறகு ரொம்ப சிறப்பான இந்த ஏப்ரல் மே இந்த 2 காலகட்டங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பொற்காலம் இந்த சுக்கர பயிற்சியில் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த நேரத்துல வந்து சூரியன் உச்சமா இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி குருவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தன்மையில வந்துட்டு இருப்பார். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டம் ஒரு பிளஸ் தான் உங்களை அதிகமா கொடுக்கும். வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா சிம்ம ராசிக்காரங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுக்கரன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஆசையை அதிகம் கொடுக்கின்றிருக்கும். ஆசையே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கு காரணம். சரிங்களா? அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா அதீத ஆசையை விட்டுட்டு போதுமான அளவுக்கு நீங்க ஆசைகளை குறைச்சிக்கிட்டாவே வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதீதமான ஆசை அதீதமான சந்தோஷத்தை கொடுப்பாரு இந்த சுக்கரன். அதுல ஒரு அளவோடு நீங்க இருந்துக்கிட்டா பிரச்சனை இல்லாம வாழ்க்கையை போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு நீங்க போகும்போது எல்லாமே பிரச்சனையா தான் போகும். சரிங்களா? இதை மட்டும் சிம்ம ராசிக்காரங்க இந்த 4 மாதங்களை தெரிந்து கொண்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடையும் சில மாதங்கள் ராகுவோடையும் சனியோடையும் சேர்ந்திருப்பார். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்னும் டீப்பா நம்ம மாத ராசி பலன்கள்ல பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த 4 மாதங்கள்ல 2 முறை சுக்கிரன் வந்து வக்ரம் பெறுவார். சரிங்களா? ஸோ அதையும் நம்ம இன்னும் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் ஒரு மாதமும் நம்முடைய சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுல வந்து இன்னும் தெளிவா அதற்கான விஷயங்களை நம்ம பார்த்துடலாம்.
அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் வந்து சுக்கிர தசை நடக்குதுன்னு பாருங்க. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, சுக்கிரன் ஓரளவுக்கு வலுவான தன்மையில நல்லா இருந்து தசை நடக்குதுன்னா இந்த 4 மாதங்கள் மற்ற எல்லாரை விட இந்த சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம், ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 2ஆம் பட்சமா ராகு தசை யாருக்கு நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு ராகு தசை நடந்தா நிச்சயமா இந்த சுக்கிர பயிற்சி வந்து 4 மாதங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும். குறிப்பா பணம், பொருளாதாரம், அந்தஸ்து, திருமணம், குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சுக்கிரன் கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார். ராகுவும் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இது இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்திக்கங்க, சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஒரு அரிதான ஒரு நிகழ்வு தான். சுக்கிரன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான், ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெறார் மீனத்துல. அதுவும் 4 மாதங்கள் தொடர்ந்து இருக்கார். அதுதான் விஷயம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு, ஏன்னா சுக்கிரன் சுபிச்சங்கள் நிறைந்த ஒரு கிரகம் தான் சுக்கிரன். அதாவது சந்தோஷத்தை மட்டுமே தர கடமைப்பட்ட ஒரு கிரகம் சுக்கிரன் தான். அந்த அளவுக்கு, ஏன்னா அதாவது எல்லா லக்னங்களுக்கும் இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா கேந்திரங்கள்ல ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார், சரிங்களா? இந்த சுக்கிரனுடைய யோகம்ல பஞ்சமகா புருஷ யோகத்துல இந்த மாளவிய யோகம் வந்து சுக்கிரனுக்கு சிறப்பா சொல்லப்படுதுங்க. அது வந்து எல்லா லக்னங்களுக்கும் கிடைக்கும். மற்ற யோகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாளவிய யோகம் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா லக்னங்களுக்கும் சுக்கிரன் வந்து கேந்திர திரிகோணங்களை உச்சம் பெறுவார் அல்லது ஆட்சி பெறுவார், சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு சுக்கிரன் வந்து சுபிட்சங்கள் நிறைந்த ஒரு சந்தோஷம் தருகின்ற ஒரு கிரகம், சரிங்களா? ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 மாதங்களை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.